வங்கதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. இது தேதி வாரியாக தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து எப்படி விலகியது அப்படின்றதுக்கான வரைபடம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் மிக கனமழை பதிவாயிருந்தது. 7 இடங்களில் கனமழை. அதில் மிக கனமழை காயல்பட்டினம், திருச்செந்தூர் 15 சென்டிமீட்டர் மழை. தூத்துக்குடி மாவட்டம் தான் ரெண்டுமே. திருச்செந்தூரில் இருக்கிற AWSல 13 சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது. கனமழை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பதிவாயிருந்தது. தமிழகத்தில் அந்த அக்டோபர் 1 முதல் 16 அக்டோபர் இன்று வரை பதிவான மழை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இன்றைய தேதி வரைக்குமான இயல்பு நிலை பார்த்திங்கன்னா அது 7 சென்டிமீட்டர். அப்போது 16 நாட்களுக்கான மழை அளவு இன்று வரைக்கும் இயல்பிலிருந்து 37% அதிகமாக பதிவாயிருக்கு. இன்றைய சினாப்டிக் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வரும் 18ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தா 16லிருந்து 18 அக்டோபர் வரைக்கும் அடுத்த 3 தினங்களில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். 19லிருந்து 22ஆம் தேதி அக்டோபரில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. அடுத்த 2 தினங்கள் 16, 17 அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. மாவட்ட வாரியாக பார்த்தா இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 17 மாவட்டங்களுக்கு மற்றும் புதுச்சேரி, காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பார்த்தீங்கன்னா தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. இன்று 16ஆம் தேதி. நாளை 17ஆம் தேதிக்கு 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள். 14 மாவட்டங்களுக்கு மற்றும் காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி 9 மாவட்டங்களுக்கு கனமழை. 19ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி 4 மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை. 22ஆம் தேதி 8 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்று
பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 ஒட்டியும் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளையும் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு சென்னையை பொறுத்தவரை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.